பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். பீகாரில் தற்போது வாக்காளர் சிறப்பு திருத்த அந்த பணிகள் நடைபெறுவதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாடு முழுவதுமே இது தொடர்பான எதிர்ப்புகள் இருக்கின்றது. காரணம், பீகாரில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் சார் என்று குறிப்பிடுகிறார்கள். எதிர்கட்சிகளுடைய அந்த அச்சம் அதற்காகத்தான் இருக்கின்றது. ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் தேர்தலிலிருந்தே புறக்கணிக்கப் போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அதற்கான காரணம், பீகாரிலே இந்த வாக்கு சரிபார்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து பலருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாஜக தோல்வியுற்ற பல தொகுதிகள், அந்த தொகுதிகளிலிருந்து அவர்கள் அதே போல குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்ற தொகுதிகள், அது போன்ற தொகுதிகளிலிருந்து அவர்களை நீக்கி இருக்கின்றார்கள். அதாவது வாக்காளர்கள் அதிக அளவிலே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், பாஜகவிற்கு எதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் என கருதப்படக்கூடிய அந்த வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகளெல்லாம், அதாவது கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் அடிப்படையிலே எந்தெந்த தொகுதிகளில் பாஜகவிற்கு குறைவான வாக்குகள் கிடைத்திருக்கிறதோ அந்த தொகுதிகளில் இது போன்ற விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த தொகுதிகளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் பாஜக வெற்றி பெற முடியாது என்பதனாலே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பாஜகவிற்கு எதிர் மனநிலை கொண்டவர்களாக தேடி பிடித்து அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. தேர்தல் ஆணையமும் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள். இவர்கள் சட்டவிரோத குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், சட்டவிரோதமாக குடியேறியிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தற்காலிகமாக ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை போன்றவற்றை பெற்றிருக்கலாம். ஆனால் இந்தியா தேர்தலில் ஜனநாயக அடிப்படையில் வாக்களிக்க தகுதியானவர்கள் கிடையாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வாதமாக இருக்கின்றது. எனவே இந்த இரண்டு தரப்பு வாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர் சீர்திருத்தம், அந்த வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்கட்சிகள் இந்த கோஷங்களை முன்வைத்து வருகின்றன. எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போராட்டங்கள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள், லோக்சபா அதாவது மற்றும் ராஜ்யசபா 2 அவைகளுமே தொடர்ச்சியாக 3 நாட்களாக முடங்கி இருக்கிறது. 4வது நாளான இன்றும் மக்களவை முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரமும் முக்கிய விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது பஹல்காம் தாக்குதல், துணை குடியரசுத் தலைவரின் திடீர் ராஜினாமா போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட பீகாரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பது இனி இந்தியா முழுவதும் எடுக்கப்படும். எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெறாத மாநிலமாக இருக்கிறதோ, பாஜக ஆட்சி அமைக்காத மாநிலமாக இருக்கின்றதோ, அது போன்ற மாநிலங்களில் பாஜகவினுடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்காக இது போன்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஆளும் தரப்பு மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது என்று காங்கிரஸ் கட்சியும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கின்றன. இதற்கு உதாரணமாக பல்வேறு தொகுதிகளையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது போன்ற தொகுதிகளிலே பாஜக குறைவான வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்று. அதாவது இந்த கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 52 தொகுதிகளில் 5000 ஓட்டுகளுக்கு குறைவாக பெற்று தோற்றிருக்கிறது. 3200 வாக்குகளில் 40 தொகுதிகளில் பாஜக தோற்றிருக்கின்றது. இந்த கணக்கை வைத்துதான் எதிர்கட்சிகள் பீகாரில் பாஜக தனது வெற்றியை உறுதி செய்யவே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. இதனுடைய பின்னணியிலேதான் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு எந்த முறையீடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை என்று பாஜக, அதாவது காங்கிரஸ், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் தெரிவிக்கின்றன. சரியாக சொல்வதென்றால் இந்தியர் அல்லாத குடிமக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதே எங்களுக்கு முதன்மையான நோக்கம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவிக்கின்றது. இந்தியாவில் அசாம், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், அடுத்தபடியாக பீகாரினுடைய சில மாவட்டங்கள், இங்கு வங்காளம், நேபாளம்
அதனை ஒட்டிய பகுதிகளிலிருந்து பலரும் அத்துமீறி குடியேறி இருக்கின்றார்கள். அவர்கள் பூர்வீகமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்கின்றது. சீமாஞ்சல் என்று அழைக்கப்படக்கூடிய பீகாரின் 4 மாவட்டங்கள் வங்கதேசத்தினுடைய சிலிகுரி காரிடாரை ஒட்டி இருக்கின்றது. எனவே இது பீகாரினுடைய 243 சட்டமன்ற தொகுதிகளில் 24 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. எனவே தேர்தல் ஆணையம் நீக்கிய வாக்காளர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. செப்டம்பர் 30ஆம் தேதியோடு சிறப்பு தீவிர அந்த வாக்காளர் திருத்த பணிகள் நிறைவடையும் என்று சொல்லப்படுகின்றது. இதுவரை நடத்தப்பட்ட வாக்காளர்கள் சரிபார்ப்பில் 20 லட்சம் பேர் இருந்ததாகவும் 28 லட்சம் பேர் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 1 லட்சம் வாக்காளர்கள் தொடர்பு கொள்ளவே முடியாதவர்களாக இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் பல்வேறு புள்ளி விவரங்களை நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த புள்ளி விவரங்களை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுக்கின்றன. ஐயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.